இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த கோரிக்கை பாமகவின் நீண்டகால கோரிக்கை, ஆனால் ஒரு அழுத்தம் தரப்படுது. இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்கள் வருது, அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குன்னா இது அரசியலா எப்படி பாக்குறீங்க பொங்கலூர் மணிகண்டன்? அரசியல் நெருக்கடி அழுத்தம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறாமல் தான் இருக்கு. இப்போ வன்னியருக்கான இடஒதுக்கீடு என்பது நியாயமான ஒன்றுதான். அவர் நீண்ட காலமாக போராடி வந்தாங்க. போராட்டம்னா ஓரு ஆண்டு இல்லை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அவர் கேட்டு வகித்து கொண்டு வந்த கோரிக்கை. நான் ஒண்ணு சொல்றேன், நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது அரசியல் நெருக்கடியை பத்தி சொல்ல வர 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்ச போது அவர் தாராபுரத்துல ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, மேடையில கோவை செயல் அவர் எம்எல்ஏ அவர் போட்டிருக்கார், நான் ஆட்சிக்கு வந்தால் இங்க பெரும்பான்மையாளர் கொங்கு வேள சமுதாயத்தை எஃப்சியில் இருந்து பிசி ஆக்குங்கன்னு சொல்றார். கருணாநிதி அவர்கள் உடனடியாக பயந்து உடனே அவரே பிசியை வந்தார். அதேதான் 89 நடந்தது. 89 அதே மாதிரிதான் பாமக செய்த நெருக்கடியை கண்டு பயந்து திமுக அன்னைக்கு கொடுத்த உண்மை. இப்போ சொல்லுங்க, விக்கிரவாண்டி தேர்தல் வந்தது, அதிமுக பயப்படலையா சார்? அதுல ஒன்று அரசியல் நெருக்கடி சொல்றேன், விளக்குவார். அதை செய்யாமல் எம்ஜிஆர் பயந்து கோலத்தனமா கொடுத்தாருன்னு சொல்றீங்களா? கலைஞர் பயந்து கொடுத்தாருன்னா கிறிஸ்தவ நாடார்களை எம்ஜிஆர் சேர்த்தது கோலத்தனம் சொல்றீங்களா? அதை சொல்லுங்க. பேசாம இருங்க, என்ன பேசுறேன், பொங்கலூர் மணி பேசாம இருங்க. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது போன இடைத்தேர்தல ஸ்டாலின் என்ன சொன்னாருங்க? அவராக என்ன சொன்னார்? 15% உள்ளொதுக்கு தரேன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் ஆட்சி என்னாச்சு? அதிமுக 10.5 கொடுத்த பிறகு இசைவேள சமுதாயத்தை சேர்ந்த இவர் ஒருவரே வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தி வணிக சமுதாயத்தை வேண்டும் என்று ஏமாத்துறாங்க. அப்ப காரணம் என்ன? முழுக்க அரசியல். நீங்க திரு பொங்கலூர் மணிகண்டன் 10.5 கொடுத்த பிறகு இன்றைக்கு 10.5% பற்றிய இபிஎஸ் ஓட நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்ப இன்னைக்கு ஆர்டிஐ டேட்டா வந்திருக்கு. இத பத்தி ஒரு அறிக்கையோ தகவலோ அதிமுகவிடம் இருந்து வருதா? சரி சார், 10.5 அவர் கொடுத்த போது தமிழ்நாட்டுல பல்வேறு அரசியல் கட்சி நிலைப்பாடு என்ன, யார் ஊடக நிலைப்பாடு என்ன பேசினாங்க பாருங்க. அன்றைக்கு எல்லாமே தூண்டி விட்டாங்க சார், தூண்டி விட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து தூண்டி விட்டாங்க. எல்லா சமுதாயத்தையும் தூண்டி திமுக பின்னணி பொங்கலூர் மணிகண்டன் நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. எல்லாத்துக்கும் திமுக நான் பேசணும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இல்ல சார், இல்ல இப்ப ஆர்டிஐல ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஆர்டிஐ தகவல் இருக்கு, அது சில புள்ளி விவரங்களை கொடுக்குது. பாமக தொடர்ந்து கேட்கிறாங்க 10.5 அதுல நின்னுட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு இடையில கொடுத்துட்டு போன அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்குள்ள அரசியல் இல்லையா சார்? ஆர்டிஐ கொடுத்தது உண்மையிலேயே ஒரு மோசடியான ஒன்று. கோரிக்கையை மலங்கடிக்க செய்ய வேண்டும். வன்னியர்கள் போராட்டம் பெரிதாக வந்து வரக்கூடாது, மற்ற சமூக மத்தியில ஒரு சாதி ரீதியான பிரச்சனையாக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக செய்திருக்காருங்க. அதிமுக பத்தி விடுங்க. இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வந்த ஒரு மசோதா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அரசியல். அதிமுக தோத்து போச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மசோதா எடுத்து வந்தீங்கல்ல, அதுதான் வந்து அரசியல். வந்தீங்க, ஏன் செய்யல? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரே ஒரு நிமிஷம். பொங்கலூர் மணிகண்டன் ஏதோ பாமக இன்றைக்கு திமுகவை மட்டும் அவங்க சொல்லல, அவங்க கேட்பது 30 ஆண்டுகளாகவே அவங்க இந்த 20% இடஒதுக்கீட்டை ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மதிப்பிடணும்னு நினைக்கிறாங்க. 30 ஆண்டுகளாகவே எங்களுக்கு பலன் இல்லைன்றாங்க. அப்ப அதிமுகவுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லையா? விஜயன் சார் 57 ஆண்டு திராவிட ஆட்சி பத்தி கூட நான் அனுப்பி பேசுறேன். அது பேசதான் செய்வாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. நான் சொல்றது அதிகாரத்தில் உள்ள திமுக, செய்ய வேண்டிய இடத்தில் உள்ள திமுக ஏன் மௌனம் சாதிக்குதுங்க? ஏன் கண்டுக்கலாம் போகுது? அண்ணன் பாலு சொன்னார் இல்லைங்களா, பல முறை நேரில் வரவழைத்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஏமாற்றுவது ஒரு முதலமைச்சர் செய்கிற நியாயமான விஷயமா யோசிச்சு பாருங்க. பொங்கலூர் மணிகண்டன், நான் ஒரு வார்த்தை குறுக்கிட்டு பேசட்டுமா? சொல்லுங்க.
அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன் மசோதா எடுத்து வந்தீங்கன்னா பதில் சொல்ல. ஆனா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் இல்ல அவர்ட்ட நான் சொல்றேன். இல்லண்ணா அப்ப வேணுனே அந்த மசோதா நிறைவேற்றணும். ஒரு நிமிஷம் அந்த கேள்வி மாட்டேனா நீங்க ஒரு மசோதா அது அதாவது மசோதா எடுத்து வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஓபிஎஸ் ஆர்வி உதயகுமார் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போய் பேசும்போது என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இடைவேளைக்கு பிறகு ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். பொருளர் மணிகண்டன் காத்து எல்லாத்துக்குமே இல்ல இது ஒரு அதனால இது ஒரு கூப்பாடு விவாதமாக மாற விரும்பல.